பக்கத்தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இருக்கிற பதிவில் நம்ம எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பஜாஜ் கம்பெனிலேருந்து வந்துருக்கக்கூடிய பல்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு செம கிரேஸாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இவங்க உருவாக்கப்பட்ட பைக்ஸை பற்றினா இன்றைக்கி இருக்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 150, 180, RS200, NS200, அவெஞ்சர் போல பைக்ஸ் இன்றைக்குமே உருவாக்கிட்டு இருக்காங்க. பஜாஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க வந்து ஒரு இந்தியன் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். 1940 வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் பஜாஜ் அப்படின்ற ஒரு ராஜஸ்தானில் உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான பைக்ஸ் கம்பெனினா அது பஜாஜ் அப்படின்னே சொல்லலாம். பஜாஜ் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து முன்னணி ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னா பஜாஜ். 3 வீலர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு லெவலில் இவங்க முன்னணி கம்பெனியாக இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து 500 டீலர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு இல்லை 1600 சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 வீலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ணி தான் வந்து 2 வீலர்ஸ் நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. கவாஸ்கி டெக்னிக்கல் டீமோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா பல சூப்பரான பைக்ஸ் எல்லாத்தையுமே வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணாங்க. 1959 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்தியன் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கம்பெனியாக வந்து உருவெடுத்தாங்க. 1960 வெஸ்பா அப்படின்ற ஒரு 150cc பைக் ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. 1970 சட்டாக் இந்தியா அப்படின்ற ஒரு பைக் ஒன்று ரெடி பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராணா பிரதாப் சிங் அவரை கௌரவிக்கும் வகையில் இருந்துச்சு. பஜாஜ் சூப்பர் அப்படின்ற ஒரு புதுமையான பைக்ஸ் எல்லாமே உருவாக்கப்பட்ட அந்த இயர். 1976 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட டைப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கியரில் ஒரு பைக்கை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. 1986 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மாடல் வந்து கவாஸ்கி டீமோட டெக்னிக்கல் டீமோட சேர்ந்து உருவாக்கப்பட்ட பைக்ஸ் தான் KB100 அண்ட் KB125. 1986 வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக விற்பனை செஞ்சாங்க பஜாஜ் கம்பெனி. 1990 வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 60cc 50 கிலோமீட்டர் ஸ்பீட் போகிற அளவுக்கு ஒரு பைக்கை உருவாக்குனாங்க. 1991 வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க இன்னும் நல்ல சுவாரஸ்யமான பைக்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்க ஆரம்பித்தாங்க. 1993 வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஸ்ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலிபர் அப்புறம் சூப்பர் எக்ஸல் அப்படின்ற பைக்ஸ் எல்லாமே உருவாக்கப்பட்டது. 1997 வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸர் பைக் அதாவது யங்கர்ஸ்களால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வாங்கப்பட்ட ஒரு பைக் அப்படின்னே சொல்லலாம். 1998 வந்து பார்த்திங்கன்னா கவாஸ்கி கேலிபர் அப்படின்ற ஒரு பைக்கை உருவாக்குனாங்க. 1999 இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பைக்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்கிக்கிட்டே வந்தாங்க. 2001 தான் வந்து பார்த்திங்கன்னா பல்சர் அப்படின்ற ஒரு பைக் வந்து உருவெடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி தயார் பண்ண வாகனத்தை விட இந்த வாகனம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை கவர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற தேதியில் பொறுத்த வரைக்கும் வந்து 1000 மடங்கு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு கம்பெனி அப்படின்னா அது கண்டிப்பாக இவங்களை தான் சொல்லணும். 2லேருந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க DTSI இன்ஜின் 150cc 125cc பிளாட்டினா டிஸ்கவர் இது போல் நிறைய பைக்ஸை வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ வேர்ல்டு லெவலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பைக் செல்லிங் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். 75 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பஜாஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே மாஸ்க் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு முழுக்க ஒரு இந்தியன் கம்பெனி. இந்த கம்பெனி விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க, நம்மளோட ஷேர் பண்ணிங்க. மறக்காமல் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். நீங்கள் பார்த்துருக்கிறது பக்கத்தமிழ்.